எட்டு திக்கும் எந்நொடியும் அவதானத்துடன் வின் மீடியா லைன் செய்திகள். இன்றைய நாள் ஒரே பார்வையில். வின் மீடியா லைன் செய்திகள். கடமை நேரத்தில் மது அருந்திய குற்றச்சாட்டின் பேரில் யாழ் தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ரயிலானது காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த வேளையில் பிற்பகல் 2:40 மணியளவில் மேற்படி கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்துள்ளது. அதன்படி இன்று மாலை 5 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை எச்சரிக்கை அமுலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2ஆம் நிலை ஒரேஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களும் பிரதேச செயலாளர் பிரிவுகளும் முறையே காலி மாவட்டம், நாகொட, எல்பிட்டிய பத்தேகம பிரதேசம், கண்டி மாவட்டத்தின் யட்டினுவர, அதே போன்று கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, மாவநிலை, அட்டியாந்தோட்ட, அரநாயக்க, தெய்யவிட்ட மற்றும் ரம்புக்கணை பிரதேசங்கள், ரத்தினபுரி மாவட்டத்தின் களவான, ஹெகலியகொட, ரத்தினிபுரி போன்ற பிரதேசங்கள். 1ஆம் நிலை மஞ்சள் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கை, பாதுக்க பிரதேசம், காலி மாவட்டத்தின் நெலுவ, யக்களமுள்ள பிரதேசம், களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, வல்லாளவிட்ட, ஹொரண பிரதேசம், கண்டி மாவட்டத்தின் தெல்தோட்ட, தொலுவ, உடுனுவர, உடபலாத்த, பாத்த தும்பர, பாத்த ஏகாவட்ட, கங்கைகள கோரல, பஸ்பாகர கோரல, உடுதும்பர போன்ற பிரதேசங்கள், கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல, வரக்காப்பொல, புலத் கோப்பிட்டிய, கலிகமுவ போன்றவை. குருநாகல் மாவட்டத்தின் ரித்திகம, அழலவ, நாரமல, மல்லவ பிட்டிய ஆகிய பிரதேசங்களும், மாத்தளை மாவட்டத்தின் ரத்தொட்ட, யட்டவத்த, உக்குவல, பல்லேபொல, லக்கல, நாவுல, அம்பன் கங்கை கோரல போன்ற பிரதேசங்களும், மாத்தறை மாவட்டத்தின் வெளிப்பிட்டிய ஆகிய பிரதேசமும், நுவரெலியா மாவட்டத்தின் அமகமுவ, அங்குராங்கித்த, நோவுட், வளப்பனை, ரத்தினைப்புரி மாவட்டத்தின் இம்புல்பே, கிரியல்ல, குருவிட்ட, அயகம, பெல்மதுல ஆகிய பிரதேசங்களும் இங்கு சிவப்பு எச்சரிக்கை மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் பிரதேசங்களாக அமைகின்றன. புசல்லாவ நுவரெலிய பிரதான வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கெப்ரக வாகனமும் மோதி விபத்து. இந்த விபத்தில் கெப்ரக வாகனம் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து கெப்ரக வாகனம் பயணித்ததாலே இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டில் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் வித்தானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டிய அவர் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் அவருக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படாததால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலை காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மஸ்கேலிய பிரதேச வைத்தியசாலையில் விழிப்புணர்வு அமைதி போராட்டம். இன்று மஸ்கேலிய வைத்தியசாலை பணியாளர்கள் இணைந்து 30 நிமிடங்கள் இந்த அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கான காரணம் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களினால் தாங்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும், முதலுதவி செய்யும் வேளையிலே பல்வேறான இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும், கொலை, மிரட்டல் மற்றும் தாக்குதல் போன்ற சம்பவங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் இவற்றை சுட்டிக்காட்டியே இந்த அறவழி போராட்டம் இடம்பெற்றது. இதேவேளை மஸ்கெலிய பிரதேச வைத்தியசாலையில் தாக்குதல் நடத்தி கொலை, மிரட்டல் விடுத்த சந்தேகத்தின் பேரில் 23 வயதுடைய டிசைட் தோட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எட்டு திக்கும் எந்நொடியும் அவதானத்துடன் வின் மீடியா லைன் செய்திகள். இன்றைய நாள் ஒரே பார்வையில்.